டிஸ்கன்யூ. நாங்கள் 2 பேரும் ஓடிட்டோம், இஸ்துன்னு ஓடிட்டோம், +2ல ஓடிட்டோம். அதனால வந்து அவங்களுடைய கடை போட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துரு, என்னடா இது டிஃப்ரெண்டா பழமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்குவாங்க. அண்ணன் தூங்குறாராம், தங்கச்சிக்கு எழுப்புறாங்க. உள்ள எங்க குலதெய்வ கோயிலுக்கு எது கிளம்புறோம் இல்லைங்க, அங்க போற வழியில சுத்தி பாக்குறதுக்கு மெயினா அதுக்காகவே வந்துருவா. அதானம்மா இவங்களை பிடி, இவங்க வேற ரொம்ப இது பண்றாங்க. வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பி பரபரப்பா ஊற வச்சுட்டு இருக்காங்க. உளுந்து வடை கேட்டுட்டே இருந்தது பாட்டின்னு. இந்த கிளம்ப கூடாதுங்க, சாவு அடிக்கிறா. காலையிலே கிளம்பாம இப்ப வந்து அது இதுன்னு போய் வாங்கிட்டு நிக்கிறா. மணி ஆயிடுச்சு, இங்கே 11 மணி ஆக போகுது. மேடம் சுத்தி தான் வச்சு சூட எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. குள்ளாய்க்கு நான் சும்மா இருந்தாலும் குள்ளாய் விட மாட்டேன்டா, நீ போயா ஒன்றும் முடிவில் இருந்தால் அவளோட ஆசை ஃபஸ்ட்டு பிறப்போதுமா அவளோட ஆசையை நிறைவேற்றாச்சு. அவள் எதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறாளோ அதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஏமா என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றியா? நிறைவேற்ற உண்மையாவா? ஏன் இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு எதை எடுத்தாலும் நம்ம அதே போல எடுத்துக்கிட்டே இருக்கோம். ட்ரெஸ்ஸிங் காசு சம்மந்தப்பட்ட எதுவும் கேட்கக்கூடாது கோயிலில் வந்து சொல்லிட்டு வைக்கி மூளை திரும்ப நிறுத்தியாச்சுங்க. ஒரு இடத்துல நல்லா கொழுந்து கொழுந்தா இருக்கு பிரண்டை. போன வாட்டி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஊருக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அந்த பிரண்டை ஊருக்கு சூப்பராக அரைச்சிருந்தா குள்ளாயி. அதனாலே நிறுத்தியாச்சு. நான் நீங்கள்லாம் நேரில் நில்லுங்க, பாப்பா வச்சுட்டு பிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். தெரியறதுக்கு அதெல்லாம உண்மைக்கே நம்ம விதை போட்டு வீட்டில் வளர்க்கணும் இப்படிலாம் வளராதுங்க. அந்த ஈச்சம்பழத்துங்க பாருங்க, இதெல்லாம் இவ்வளோண்டு தான் இருக்குது. இதில் எவ்வளோ ஈச்சம்பழம் இருக்குது, கருப்பு கருப்பாக இருக்கிறது பழம், அது கொஞ்சம் செங்காய். இது எல்லாத்தையும் நீ பிச்சுட்டு போய் இது பழுத்து என்ன தான் பார்க்குது. இவன் இந்த ஊருக்கு அந்த வாட்டி கொஞ்சம் நிறையா அரைக்கணும் பிச்சுட்டு வான்னா, அதுதான் உள்ளே வந்து நின்றுட்டுருக்கேன். செம முள்ளுங்க, ஆனால் பிக்கிறது செம கஷ்டமாக இருக்குது. இது என்ன வகை ஈச்சுன்னே தெரியல, அப்படியே குட்டி குட்டி குட்டியா. இங்கே வா, இங்கே நிறையா இருக்கு ஒரு பொறுக்குக்குள்ளே. இங்கே வா முடியா, வாயா. நல்லா இருக்குங்க, ஆனால் அதை இது பண்ணவே முடியல. முள்ளு ஓவராக குத்துது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் பார்க்க மட்டும்தான் கிடைக்குதே ஒழிஞ்சு அது ரொம்ப ரவ்வண்டாக இருக்குதா. ஒரு சொட்டு அளவு தான் டேஸ்ட், தேன் மாதிரி செம்மையாக இருக்குதுங்க. ஆனால் பறிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம வெய்யங்க, அதனால போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. உண்மையாக ஃபுல்லாக வந்து வர வழியில் பாப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வேற கதை சொல்கிறேன். அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்படி வீட்டுக்கு வந்து இது ஈச்ச மழை கேப்பா பிக்க முடியலனாலும் உள்ள புந்து நிறைய பிடிச்சிட்டு வந்தோம். கருப்பு பேரிச்சு, சுத்தமான கருப்பு பேரிச்சுங்க, குட்டி குட்டி பேரிச்சு. அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு விடுங்க. எனக்கு எப்பயுமே வந்து ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வயிறு சரியில்லை டயர்டாக இருந்ததுன்னா உடனே ஒரு 2 லெமனை புழிஞ்சு விட்டு குடிப்பேன், செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த அதனோட அருமை எனக்கு இப்போ தான் தெரியுது. கடைக்கு போயிட்டு ஒரு 20 ரூபா ஒரு சாதாரணமாக நார்மலாக ஒரு வாட்டர் வாங்கினால ஐஸ் கட்டி அள்ளி போட்டு குடிச்சுட்டு இருக்கோம். செம்மையாக பாட்டி வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சிருக்காங்க. காட்டுமா பாட்டிக்கிட்ட என்ன சொன்னா, நீ போய் இந்த ஈச்சம்பழத்தெல்லாம் பறிச்சு கடை போட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துரு, என்னடா இது டிஃப்ரெண்டா பழமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா நல்லா சேல்ஸ் ஆகுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அந்த அளவுக்கு பழம் பிச்சு கிழிச்சுங்க ஏறுங்க. கொடியோட வெட்டிட்டா எப்படி பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு அதிகமா பழம் வராது. போயிட்டு மாங்காய் பிச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பூ இன்னும் கொஞ்சம் இருந்தது. அது என்னமோ பூக்கு இன்னும் மேடம் ஆசைப்பட்டாங்களா, அதான் பிச்சுட்டு வந்துட்டேன். அது என்னமோ கூந்தல்லே வச்சுட்டாங்க எல்லாத்தையும். இன்னைக்குதான் வந்து இது வடைக்கு ஊற வச்சிருக்காங்க. பாட்டிங்கிட்ட 4 நாளாக கேட்டு நானுமே கேட்டிருந்தேன். மேடம் இன்னைக்கு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே சாயங்காலம் ஈவினிங் தான் சுடுவான். போயிட்டு இந்த வாட்டி என்ன எப்பயுமே போய் தானே வரோம், அதனால ஒன்றும் பெருசா வீடியோ எடுக்கல. எறும்பு வேற கூண்டு கட்டுது மரம் ஃபுல்லா, அதுக்கு ஏதாவது போய் முதல்ல ஒரு வைத்தியம் ஆகணும் மாமரத்துக்கு. அண்ணன் தூங்குறாராம், தங்கச்சிக்கு எழுப்புறாங்க. அப்புறம் குள்ளாய் வந்து இது இங்க பாருமா ஒன்று கேட்டாங்க, என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆயில் சேல்ஸ் பண்ணுங்கன்னா இல்லைங்க, நானும் ஆயில் சேல்ஸ் தான் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற சேல்ஸ் கேட்குறவங்களும் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் நான் ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது 10ல் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா வருங்க முடி செம்மையாக கருகருனாயிடும். அந்த பொடுகுங்கிறதே மினிமம் ஒரு 5 நாள் தான். தலையில் பொடுகே இருக்காது. ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டா சாவர வரைக்கும் பொடுகு வராது. தலையில் எதாவது ஸ்கின் ப்ராப்ளம், அரிப்பு, சொறி எது இருந்தாலும் சரியாப்படும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் நானாலாம் நம்ம கண்டுபிடிக்காது, பாரம்பரிய எண்ணெய் தான். அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக ரெடி பண்ணி சொல்கிறேன். தேவைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், திரும்ப வாங்குவீங்க. அது ஒன்றுங்க, அது பண்ணணும். ஆனால் கூட சீக்கிரம் அதுக்கு தான் இப்போ எண்ணெய்லாம் ஆடணும். ஒரு 20 லிட்டராக இருந்தால் தான் நம்ம விற்கலாம். நிறைய பேர் கேட்டாலும் கொடுக்க முடியாதுல்ல, அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குள்ளாய் வந்து ஐஏஎஸ்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி 12வது படிச்சுட்டு இருந்தாங்க. 11வது ஆடி டிஸ்கன்யூ. நாங்கள் 2 பேரும் ஓடிட்டோம், இஸ்துன்னு ஓடிட்டோம், +2ல ஓடிட்டோம். அதனால வந்து அவங்களுடைய படிப்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது.
ஆமாங்க, எனக்கு உண்மையா படிக்கணும் காலேஜ் போகணும்லாம் ஆசை இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன பண்றது, பாழா போன காதல் வந்து சரி நீ நடுவுல ஒண்ணு பிரச்சனை கிளம்பு. எங்க காலேஜ் போ, நான் புள்ளி பாத்துக்கிறேன். காலேஜ்னா முன்னே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சிருந்தா படிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் சுத்தம் ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறதுக்கு போயிருக்காங்க. சேர்ந்து படிச்சாதான் படிப்பாங்களா இல்ல மண்டையில படிப்பு வேற? அப்பவே கூட்டத்தோட கோவிந்தா போட்டிருப்பேன். இப்ப போய் என்ன தனியா படினா அது எப்படி என்னால முடியும்? அப்புறம் வந்து என்ன முடி வெட்டலையான்னு கேட்டீங்க. எனக்கு முடி வெட்ட பிடிக்கலங்க உண்மையாவே. முடி நல்லா இருந்தாதான் கொஞ்சம் இதா இருக்கா. இவங்க இப்பெல்லாம் சாப்பிட கூட முடியலங்க. இவங்கள வச்சுக்கிட்டு நவுந்து நவுந்து வந்துடுறாங்க. சுத்தமா தட்டை பிடிச்சி இழுத்தர்றா. அதனாலே இப்ப பக்கத்துல எண்ணெய் கிண்ண எதுவுமே பயந்து பயந்து முடியாது. வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம் 2 வருஷம். எங்க சிவா கூட குப்புறையே அடிக்கல. திரும்பிட்டு பாக்குறா, அருக்கா அப்படி போய் நிக்கிறா. வெளியில போய் வந்துருவா போல. ஏமா கொஞ்சம் கோபப்படாத. சிவா கூட குப்புற அடிக்கலாங்க. நல்லதுதான். ஏன்னா அப்ப வந்து இந்த ஒரு ரூம்ல தான் இருந்தா எதையுமே இழுத்தே தள்ளல. இந்த மேடம் எல்லாத்தையும் இழுத்து தள்ளுறாங்க. அதான் கோபப்பட ஆரம்பிக்கிறப்ப. அவ்வளவுதாங்க நீங்க கேட்ட கொஸ்டின் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனிமே கொஸ்டினே இல்ல. என்னமோ எதுவுமே திங்காத மாதிரி தான் குள்ளாய் தாங்க காலைல இருந்து கம்பல் பண்ணா. இன்னைக்கு வந்து நல்ல நாள். இன்னைக்கு நகை எடுத்தா நகை எடுத்துட்டே இருப்பாங்க, வேலைக்கு போனா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, கையில யார்ட்டே பிச்சை எடுத்தா பிச்சை எடுத்துட்டே இருப்பாங்க. சரிதான், இவளோட நம்பிக்கை நிறைவேற்று நான் போயிட்டு வந்துட்டேங்க. அது இல்லாம எனக்குமே போகணும்னு தோணுச்சு, அதனால போனோம். கோயிலுக்கு போகும்போது அப்படியே அந்த ஃபீலும் நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பாட்டிக்கு வேற ஏதோ உடம்பு சரியில்லை போல. இவரு சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் உசுப்பு ஏத்திட்டு நான் கேட்கவே இல்லைங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவராவே யதார்த்தமா கடைக்கு போனாரா, போயிட்டு வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு உனக்கு வாங்கி தரேன்னு ஆசையை காட்டி விட்டு இப்ப எங்கடி வாங்க போறது, அப்புறம் எப்ப வாங்க போறான் அப்படின்னு சொல்லி கடுப்பு ஏத்துறாருங்க. உண்மையா அது என்ன கொஞ்சம் ரேட்டா, அது ரேட் அதிகமாக இருந்துச்சு. நான் எது கேட்டேன்னா சரி வீடியோ போடலான்னு கேட்டாங்க. இவளுக்கு செட் ஆகும் ஏதாவது வீடியோ பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறதுலாம் நான் தேவைப்பட மாட்டேன். சும்மா ஒரு ஸ்டாண்டை மட்டும் முன்னாடி வச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அதனால மேடம்க்கு ஐடியா பண்ணால் அவங்க உடனே எனக்கு இப்போ வேணும், நான் எங்கே போகிறது காசுக்கு, கோயிலில் உட்காந்துரு அப்படி தான் கேட்குறான். எனக்கு நீங்கள் என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி விளையாட சொன்னால் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துவாங்க. இன்னும் நான் பாக்கெட்டில் கையில் காசு வச்சுட்டல இது மாதிரியா என்னடா சும்மா சொன்னாங்க அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா எப்பயாவது பொறுமையா வாங்கிக்கலாம். நமக்கு இதெல்லாம் வரும்போது வாங்கிக்கலாம். போயிட்டு மாங்காய் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு 4-5 கிலோ மாங்காய் இருக்கு. போன வாட்டி எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன். இந்த வாட்டி என்ன சொல்றேன்னா மாங்காவை சேர்த்து மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு அப்புறம் இந்த இது மாங்காய் சாதங்கின்ற காலை டைம்ல சிவாகும் அதை கிண்டி கொடுமா நான் சாப்பிட்றேன். தயவு செய்து மாங்காய் வீணாக்கிடாதுன்னு இருக்கிறாங்க. இந்த வாட்டி நிறைய பொருளை வீணாக்காம கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இப்பதான் தோணுது. சின்ன சின்ன பொருள் கூட அதுக்கு முன்னாடி மாங்காய் ஒரு 10-20 கிலோ மாங்காய் ஊறுகாய் போறேன்னு போட்டு தூக்கி போறான பிடிக்க வச்சு. எனக்கு போட தெரியலங்க, சரியா காய வைக்கவும் இடம் இல்லையா, அதனாலயே இது பண்ணிடுறேன். வேணா உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா சொல்லுங்க, கொரியர் பண்ணிடுறேன். அது மாங்காய் கிடைக்காது போறீங்க அப்படியே. ஆமா இல்ல கிடைக்கும், நான் வேணா. அவ்வளவுதாங்க வீடியோ, அவ்வளவுதான். சாயங்காலம் வந்து இன்னும் நாங்கள் கோயிலா சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் சுத்தணும், சாயங்காலம் போகணுங்க. அவ்வளவுதாங்க இந்த விளாக். இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம். ஏதோ எங்களால் முடிஞ்சது இன்னைக்கு விளாக் போட்டோம். பயம்.